குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரா குரு சாத்தாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. நம்ம கன்னி ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம கன்னி ராசிக்கு நம்ம 2025 புத்தாண்டு பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். பாருங்க, 2025ல் உங்க ராசிக்கு 4 கிரகங்கள் பயிற்சியாக போறாரு. அப்போ பாருங்க, எப்பனா 29/3/2025 பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 18/5/2025 உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. அது மட்டும் இல்லாமல் 15/5/2025 உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. பாருங்க, இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பண்ண போறீங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, தொழில் மூலியமாக நிறைய நஷ்டம் அடைஞ்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து நிற்க போகிறாரு. பாருங்க, உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல், அந்த 9ஆம் அதிபதியை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்போ 100% இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ்க்கையில் 10ல் குரு பகவான் இருந்தாலே பட்டம், பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது தான் நிறைய பிரச்சனையை மட்டுமே செஞ்சிருப்பீங்க. அது என்ன மாதிரி பிரச்சனைனா, கடன், தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அது தொழில் மூலியமா இருக்கு, வேலை மூலியமா இருக்கு, நண்பர்கள் மூலியமா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சு கடன் ஆயிருப்பீங்க. பாருங்க, ஒரு சின்ன கடை வச்சா அந்த சின்ன கடை பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சு. 2 கோடி 3 கோடி தகுதிக்கு மீறி இந்த மாதிரி கடன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கடுகளவு கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை கூட ஆக வேண்டியதா போச்சு. பாருங்க, உங்க ராசிக்கு சனி பகவான் 6ல் இருக்கும்போது தான் நீங்க பிடிச்ச வேலை செய்யும் போது அது பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சு. அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த பிரச்சனையிலிருந்து வர போறீங்க. பாருங்க, நண்பர்கள் மூலியமா ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. அப்ப கடன் மூலியமா விடுதலை கிடைக்க போகுது, நிம்மதியான சூழ்நிலை கிடைக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருக்கிறவங்க எப்பத்தான் திருமணம் நடக்குங்க ஒரு எண்ணம் இருந்தா, ஒரு சிம்ம ராசியிலிருந்து அந்த கேது பகவான் அங்க போய் சிம்ம ராசியில கேது பகவான் நிற்கும் போது நிச்சயமாக நல்லபடியா வரன் அமையற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா உண்டு. பாருங்க, இது வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ கைகூடு அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையே 3 வருஷமா 5 வருஷமா வீட்டோட சேர்ந்து சம்மதப்பட்டு திருமணம் செய்யணுங்கிற ஆசை இருந்தாலும் கூட உங்களுக்கு சனி பகவான் அந்த 7ஆம் இடத்துல போய் நிற்கும் போது நிச்சயமாக நீங்க விரும்பிய வரனே கைகூடும் வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. இல்லை நம்ம ரொம்ப நாளா நம்ம அந்த லவ்வை சொல்லவே முடியல, எப்பத்தான் சொல்றதுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பொண்ணே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த பையனே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க சொல்ற அந்த காதல் அப்படிங்கிறது நிச்சயமா கைகூடும் காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்த 2.5 வருஷத்துக்கு இருக்கும் போது நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணவே இல்லைனாலும் கூட அந்த சனி பகவான் அங்கே பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகுது. அது பாருங்க, அந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டதிபதி 10ல், அப்போ வேலைக்கு போற மனைவியா தான் வருவாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல தான் உங்களுக்கு ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. பாருங்க, இந்த சனி பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சியும் ஆனதுக்கு அப்புறம் அந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில எட்ட முடியாத அளவு உயரத்துக்கு போற காலகட்டமா இருக்கு. பாருங்க, உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 7ல், அது மட்டும் இல்லாம 10ல் குரு, ஒரு 10ல் குரு இருந்துட்டாலே ஒரு பட்டம், பதவி உயர்வு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, பாருங்க, கேது பகவான் உங்க ராசியில பயணிச்சிருக்காரு. இந்த காலகட்டங்களில் நம்ம எடுக்கிற முடிவுலாம் தப்பா தான் போகும். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம் நினைக்கவே இல்லை, நினைக்காத முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற யோசனையோட இருந்திருக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு யோசனை இருந்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டம் அந்த கேது பகவான் அந்த 12ஆம் இடத்துல நிற்கும் போதுதான் நிம்மதியா பெருமிச்சு அப்பா நல்லபடியா நிம்மதியா இருக்கிறவங்க ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த ராகு பகவான் அந்த 6ஆம் இடத்துல வந்து நிற்கும் போதுதான் கடன் பிரச்சனை படிப்படியா குறையக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, இந்த கேது
பகவான் அங்கே அந்த 12ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தான் வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. பாருங்க, இது வரைக்கும் ஒரு 5 வருஷமா 3 வருஷம் 7 வருஷம் எத்தனை வருஷம் முயற்சி பண்ணாலும் அதுக்கு பலனே கிடையாது. பாருங்க, குரு பகவான் அங்கே அந்த 10ல் வந்து நிற்கும் போது, கேது பகவான் அந்த 12ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே போதுங்க, கோடி நன்மைகள் பிறக்குதுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வந்தே தீருங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் மிக 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 அருகில் வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். பாருங்க, இந்த கன்னி ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் மேலும் மேலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, இது வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒரு சின்ன குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. எப்போ தான் கிடைக்கும்னு தெரியலங்க அப்படின்னு 3 வருஷமா நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒரு மன விரக்தியிலே இருந்துக்கிறேங்க. இதனாலேயே கணவன் மனைவி பிரிஞ்சு சண்டை போட்டு சேருமா சேரமாண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பாருங்க, ஒரு கிரகம் அப்படிங்கிறது 10ல் வந்து நின்னாலே கர்மகாரகன் தான் சொல்லணும். அந்த 7ஆம் இடம் குழந்தையை குறிக்கிற ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10ல் ஒரு கிரகம் இருந்தால் குழந்தை நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதியை பார்க்க போறாரு. அப்போ மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குருபான் 2ஆம் இடத்தை பார்த்தாலே மிக சிறந்த யோகத்தை தான் சொல்லணும். அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமா நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, 5 வருஷமா வரன் தேடுறேன், எனக்கு இது எந்த மாப்பிள்ளையை பிடிக்குதுன்னே தெரியல, எல்லா மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. 5 வருஷமா பொண்ணு தேடுறேன், நமக்கு எந்த மாப்பிள்ளை நம்ம சூஸ் பண்ணுற வரன் தப்பா ரைட்டான்னு ஆசோசனே போயிட்டு இருக்குது. எப்போ தான் திருமணம் நடக்கும்? என்னை விட சின்ன வயசு பொண்ணுக்கு சின்ன வயசு பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. பாருங்க, என் கிளாஸ்மேட்டு பையன் பொண்ணுக்கெல்லாம் அவங்க ஸ்கூல் போகிற அளவுக்கு கூட ஆகிட்டாங்க. எனக்கு ஒன்று திருமணமே ஆகலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் அப்படிங்கிறது 10ல் வந்து நிற்கும் போது, அது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இல்லை, இதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, 7ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் நிற்கும் போது தான் திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த திருமணத்தில் இந்த கன்னி ராசிக்காரர் நிறைய பிரச்சனையை மட்டுமே கடந்த காலகட்டங்களில் செஞ்சுருப்பீங்க. பாருங்க, இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாமல் கம்மல் சிவனேன்னு இருந்திருக்கலாமே, தெரியாமல் இந்த கண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு மன வருத்தத்திலே இருந்திருப்பீங்க. அந்த மன வருத்தம் பாருங்க, லக்னத்தில் உங்கள் ராசியில் கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் கடந்த 1.5 வருஷமா இருக்காரு. அவர் இந்த காலகட்டத்தில் திருமணம் செஞ்சனா வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது மிக மிக குறைவாகவே இருந்திருக்கும். பாருங்க, இந்த காலகட்டத்தில் பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு கூட போயிருக்கலாம். அப்படி பிரிஞ்சாலும் கூட அடுத்த தாரம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா இந்த 9ல் குருபானும் 10ஆம் இடத்துக்கு போனாலும் சரி நிச்சயமா அடுத்த தாரங்கள் நிச்சயமா நிகழ்ந்துரும். பாருங்க, இதுல பேசி நம்ம சேர்ந்து வாழலாங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் குரு பகவான் இந்த ராகு பகவான் கேது பகவானுக்கு மேல பயிற்சிக்கு மேல சேர்ந்து பேசினா நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை நிச்சயமா இருக்க போகுது. அப்போ இது நல்லபடியா இந்த வாய்ப்பு, அருமையான வாய்ப்பை 2025ல் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக வரப்போகுது. இது நல்லபடியா பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போதும். சரிங்களா? அப்போ இது மட்டும் மேலும் மேலும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது எப்பத்தான் அமையும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருந்திருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு இடம் அப்படிங்கனாலே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த 4ஆம் இடத்தை உங்க ராசிக்கு இதுவரை குரு பகவான் பார்க்கல. அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்போ இது வரைக்கும் இடம் வாங்கலைன்னா நிச்சயமா இந்த குரு பகவான் உங்களுக்கு கம்பல்சரி இடத்த கொடுக்காம போக மாட்டாரு. அப்போ அப்படி இடத்த கொடுத்தாலும் இதுவரை வீடே கட்டலைன்னா கம்பல்சரி அந்த சனி பகவான் அப்படிங்கிறது 10ஆம் பார்வையாக உங்க 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல கம்பல்சரி 100% அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கு. அது லோன் போட்டு தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு ராகு பவன் இருக்கிறார் இல்லைங்களா? அந்த ராகு பவன் இருக்கும்போது கடன் உங்க மேல இருந்துட்டா எந்த நோய் நொடி எதுவும் வராது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்பாவோட உடல் அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். பாருங்க, தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களோட உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் டேமேஜா இருக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அவங்க மூலியமா ஏதாவது வந்துச்சு, ஏதாவது பொருள் ஏதாவது வந்தாலும் கூட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்லை, நம்ம வந்து கொடுக்குறோங்க அப்படின்னா அது நல்லபடியா சந்தோஷமா கொடுக்குற அளவுக்கு கேட்டு வாங்கிக்கங்க. இல்லை அவங்க வலுக்கட்டாயமா வாங்கினீங்கன்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இதுல மேலும் மேலும்
இந்த 2025 நீங்கள் இந்த கன்னி ராசிக்காரர் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழக்கூடிய தன்மை மற்ற 4 கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. அதை மனசார நீங்கள் ஏற்றுக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும் போதும். பாருங்க, இது எல்லாமே கோச்சார பலன் மட்டும்தான். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு, ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு, சனி பகவான் எந்த இடத்துல எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலைமை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடம் விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.